ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். உங்கள் வீட்டில் விசேஷத்துக்காகவோ நார்மலாகவே ரோஜாப்பூ அதிகமாக இருக்குது அப்படின்னா ரோஜா பூவெல்லாம் மிக்ஸி ஜாரில் மட்டும் போட்டு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு லெமனை கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாதி லெமனை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பாதி லெமன் நமக்கு தேவைப்படாது, அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சில நேரம் லெமன் காஞ்சி போய் இருக்கும், சில டைமில் அழுகி போய் இருக்கும். அதை மறு டைம் நமக்கு யூஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் கட் பண்ண லெமன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தூளுப்பு எடுத்துட்டு லெமன் மேலே தூவி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா எத்தனை நாள் இருந்தாலும் லெமன் கெட்டே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் இடிக்கல் இருக்கும். இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கும் மிளகு ஜீரகம் தட்டுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். கல்ல கழுவி தான் வச்சுருப்போம். அண்ணாலுமே உள்ள கரப்பாம்பூச்சி சின்ன சின்ன கொசு எல்லாம் உள்ளே போகும். அந்த மாதிரி கொசு எல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் இஞ்சி பூண்டு தட்டுனா வெளியில் தெரிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையில் சாப்பாடு ஸ்வீட்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும். இதோட மூடி தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மூடி தான் நமக்கு தேவை. இதை தூக்கி தூர போட்டுறாதங்க. இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். கல்லை மூடிக்கு மேலே வச்சுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சைஸுக்கு கத்தியை நெருப்பில் காட்டிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். அந்த கல்லோட சைஸுக்கே நானும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இடிக்கல்ல கட் பண்ணின இந்த மூடிக்கு உள்ள மாட்டி விட்டுக்கலாம். நல்லா டைட்டா இருக்கும். வேஸ்டான மூடி வச்சு இடிக்கல்ல க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். இதுக்குள்ள கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சி கொசு எதுவுமே உள்ள போகாது. அதே மாதிரி இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம்லாம் தட்டும் போது அது வெளியிலையும் தெரிக்காது, நமக்கு உள்ளேயே அப்படியே விழுந்துக்கும். வேஸ்டான மூடி இருந்தா தூக்கி தூர போடாதங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் விசேஷத்துக்கு வாங்கின ரோஜாப்பூ மீதம் வந்துருச்சு, இல்லை வீட்டிலேயே ரோஜாப்பூ மீதம் இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவுக்கு ரோஜா பூ எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரோஜா பூவில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். அதனால் இதை நல்லா கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரோஜா பூவை ஃபுல்லாக அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கையால் அலசி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பூச்சி இருந்தாலும் அந்த தண்ணியிலேயே விழுந்துரும். ரோஜா பூவை நல்லா இந்த அளவுக்கு அலசினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அலசின ரோஜா பூவை கையால் உருத்தி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா பூவையும் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ரோஜா பூவாக எடுத்துக்கோங்க. எல்லா பூவுமே உருத்தி போட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். டீ வடிகட்டியும் எடுத்திருக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கேன் இந்த ரோஜா பூவை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டும் போது அந்த சக்கையை நல்லா கையை வச்சு நல்லா புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ரோஜா சார் வரும். வடிகட்டி எடுத்தாச்சு. நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுது. வடித்து வச்சுருக்க இந்த ரோஜா சாரை அந்த தண்ணிக்கு மேலே தூக்கி வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு கை விடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி கலக்கும் போது அந்த கலர் இன்னும் கொஞ்சம் மாறி வரும். தண்ணியாக இருக்கிற ரோஜா சாறு கொஞ்சம் திக்காக மாறும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் போதும் இதை சூடாக்குறதுக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறலாம். ஆறுனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். சூடாக்குன ரோஜா சார் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு சின்ன பாட்டில் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் இந்த ரோஜா சாரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து இதை ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். சுத்தமான நெய்யாக எடுத்துக்கோங்க. ரோஜா தண்ணியோட இந்த நெய் ஒன்றா மிக்ஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கை விடாமல் ஸ்பூனோட பின் சைடு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த ரோஜா சாரும் இந்த நெய்யும் ஒன்னா கலந்துரும். இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் கலந்த லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்மளே ரோஜா பூ வச்சு ரெடி பண்ண இந்த நேச்சுரலான லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணலாம். லிப்ஸ்டிக்கில் கொஞ்சமாக எடுத்துட்டு கருப்பாக இருக்க உங்கள் உதட்டில் போட்டிங்கன்னா நல்லா செவப்பாயிரும். எப்படி பார்த்தீங்கன்னா சூப்பரான லிப்ஸ்டிக் ரெடி பண்ணிட்டோம். இனி 1000 கணக்கில் செலவு பண்ணி கடையிலலாம் லிப்ஸ்டிக் வாங்கணும்னு தேவையே இல்லை. உங்களோட காசும் பணமும் மிச்சம். நேச்சுரலாக நம்ம வீட்டில் நம்மளே ரெடி பண்ணிடலாம். இந்த லிப்ஸ்டிக்கை ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கான இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.